ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிஷ் டெக் தமிழ். நான் அனிஷ். ஸோ இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளீடிங். இது நீங்கள் பார்ட் 3 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டவுட்ஸாக நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ப்ளீடிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறைய பேர் பல பேர் வச்சுருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃப்ளிக்கரிங், ஸ்க்ரீன் பர்னிங், அதுக்கடுத்து ஸ்க்ரீன் ப்ளீடிங், ஸ்க்ரீன் எல்லோ ஸ்பாட்டு, ஸ்க்ரீன் பிளாக் ஸ்பாட்டு, இப்படி ஏகப்பட்ட பேர் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயோட பேக் லைட்டு தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் அண்ட் லேப்டாப் இல்லைனா மானிட்டர் ரெண்டுக்கும் பார்த்துடலாம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2021 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டவுட்ஸை கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால தான் 2023 பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் ப்ளீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸ்க்ரீன் ப்ளீடிங் அப்படின்னா நம்ம மொபைலாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, அதோட பிக்சல் அதிகரிக்க அதில் பார்த்தீங்கன்னா 60,000லேருந்து 90,000 கலர்ஸ் வரைக்கும் உங்கள் மொபைல் டிஸ்பிளேயில் வந்து சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம டிஸ்பிளேயோட பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக் லைட் இருக்கும். ஸோ அந்த பேக் லைட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆனால் மட்டும்தான் உங்கள் டிஸ்பிளேயில் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களோட கண்ணுக்கு தெரியும். ஸோ அப்படி கண்ணுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளோட மொபைல் ஆர் லேப்டாப் இல்லைனா மானிட்டர் அதோட டிஸ்பிளேயில் என்ன இருக்குது அப்படின்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நார்மல். சில டைமில் பார்த்தீங்கன்னா மானிட்டராக இருந்தாலும் சரி, மொபைலில் இருந்தாலும் சரி, ஸ்க்ரீனோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஷேட் மாதிரி தெரியும். ஸோ ஸ்க்ரீனில் நம்ம தெரியுதில்ல. ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மொபைலில் அது மானிட்டரில் ஏதாவது செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணால் சரியாகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதை அப்படி சேஞ்ச் பண்ணவே முடியாது. சரியா? இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் லேப்டாப் எதாக இருந்தாலும் சரி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ப்ராசஸர் வந்து ரொம்பவே அதிகமாக வேலை செய்யும். அதாவது நம்ம இந்த கேம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது விளாடும்போது மொபைல் ப்ராசஸர் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மொபைல் வந்து ரொம்பவே ஹீட் ஆகும். அது லேப்டாப்பாக இருந்தாலும் ஓகே, ரொம்பவே ஹீட் ஆகும். ஸோ அப்படி ஹீட் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா மொபைலுக்குள்ளே இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாகவே சின்ன ப்ராசஸர் பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரத்தான் செய்யும். இது பார்த்திங்கன்னா நார்மல். இது வந்து நம்ம தடுக்கவும் முடியாது. ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா உங்களோட டிஸ்பிளேக்கு பின்னாடி இருக்கிற பேக் லைட் வந்து அதோட கண்ட்ரோலை மீறி வந்து எக்ஸ்ட்ரா பிளிங்க் ஆகுது. இதனால பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து ஸ்க்ரீன் ப்ளீடிங் வந்து ஏற்படுது. சரியா? சில பேருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து எல்லோ கலரில் இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். ஆனால் இதுலேயே இன்னொரு வகை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன டார்க், அதாவது பிளாக் கலரில் சின்ன புள்ளி மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மொபைல் வந்து க்ரியேட் பண்ணும்போது அதில் இருக்க சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம். இதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இது நார்மல் தான். இது இன்க்ரீஸ் அந்த மாதிரி ஒன்றும் ஆகாது. சரியா? ஆனால் இந்த ஸ்க்ரீன் ப்ளீடிங் பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே உங்கள் மொபைலில் இன்க்ரீஸ் ஆகும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது ரெகுலராக அந்த மொபைல் ஹீட் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஓகே, இப்போ ஓரளவு நீங்கள் இதை வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ளீடிங் வந்து மொபைல் ஹீட் ஆகிறதுனால மட்டுமே வராது. அண்ட் இந்த மொபைலை க்ரியேட் பண்ணும்போதே அதில் யூஸ் பண்ணியிருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி இல்லைனா ஓவர் லோ குவாலிட்டி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா உங்கள் டிஸ்பிளேயோட குவான்டிட்டி, அதாவது தரம், அது வந்து ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூஸ்லேருந்து மேக்ஸிமம் தப்பிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்ப்போம். தீர்வு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம லேப்டாப் ஒரு மானிட்டருக்கு பார்த்துருவோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட் லேப்டாப் ஒரு மானிட்டர், அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா, லேப்டாப் ஒரு மானிட்டர் வந்து ஸ்க்ரீன் ரொம்ப பெருசாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கான சொல்யூஷன் பார்த்திங்கன்னா சர்வீஸ் சென்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவையில்லாத செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அதாவது லேப்டாப் ஒரு மானிட்டர் வாங்கும்போதே கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி உள்ளது பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரவே வராது. ஏன்னா நம்ம மொபைலை விட லேப்டாப் ஒரு மானிட்டர் எல்லாமே காஸ்ட் கொஞ்சம் அதிகம். ஸோ குவாலிட்டி கூடின ப்ராடக்ட் பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா ஓகே, சேஃபாக இருக்கலாம். ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ். நம்ம மொபைல் ஃபோன் லேப்டாப்போட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் இந்த ப்ராப்ளம் வரது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் மொபைல் ஃபோனில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதாவது லோ பட்ஜெட் ஃபோன்லேருந்து ஹை பட்ஜெட் மொபைல் வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இல்லாத ஃபோன் இல்லை அப்படின்னு நான் சொல்லணும்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட், அதாவது 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற மொபைல்ஸில் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ வர மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 20,000 25,000 ரூபாய் மொபைல் வரைக்கும் இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ அதுக்கு என்ன தான் தீர்வு அண்ட் இதை சரி பண்ணுறதுக்கு தான் வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் எனக்கு கமெண்டில் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறதுக்கு ஒரு சில வழிகள் இருக்குது. ஸோ அது என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைலோட வாரண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் வாங்குவீங்க, மொபைல் வாங்கும்போது 1 year or 6 months வாரண்டி இருக்குது. ஸோ அந்த வாரண்டி முடியறதுக்குள்ளே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஆச்சுது அப்படின்னா, இப்போ நீங்கள் ரியல்மியாக இருந்தால் ரியல்மி, போக்கோவாக இருந்தால் போக்கோ, ஸோ அந்தந்த பிராண்டுக்கான சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் கேட்டு வரீங்க, இதுக்கான சொல்யூஷன்ஸை சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது மொபைல் வாங்கும்போது ஆன்லைனில் இல்லை, ஆன்லைனில் வாங்குறது வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது மொபைல் ஷோரூம், அதாவது பூர்வீக இந்த மாதிரி மொபைல் ஷோரூம்ஸில் போய் வாங்கினீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்கும்போதே 1 yearக்கு வந்து டிஸ்பிளே வாரண்டி போட்டு தந்துடுவாங்க. ஸோ மொபைலோட காஸ்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா 1000 rupees அதை பே பண்ணிங்க அப்படின்னா மொபைலோட டிஸ்பிளேக்கும் வாரண்டி போட்டு தந்துடுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா 1 year வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த 1 yearக்குள்ளே டிஸ்பிளே உடைஞ்சாலோ இல்லைன்னா அந்த ஸ்க்ரீனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னாலோ நீங்கள் வந்து அந்த சர்வீஸ் சென்டர் போய் ஃப்ரீயாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுறதுல ஒரு 75% வேறு அது வந்து புது மொபைல் வச்சு தான் மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ என்னோடய ஃபோனில் பிளாக் கலரில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வாங்கி 1 year கூட ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறத, மொபைலை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஷோரூமில் போய் வாங்குங்க, அப்போ தான் டிஸ்பிளே வாரண்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா லோ காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1,700 ரூபாய்க்கு மேலே தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா இது லோ குவாலிட்டி இது போடும்போது வந்து நம்ம பிரைட்னஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் வந்து 2,500 3,000 அந்த மாதிரி, அதாவது 3,000 வரைக்கும் நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் அந்த ஓரளவு நல்ல குவாலிட்டி டிஸ்பிளேஸ் வந்து கிடைக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 ரூபாய் வந்து வாரண்டி போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா 3வது ஒரு மெத்தட் இருக்குது. இது வந்து ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொபைலை வந்து அதிகமாக ஹீட் பண்ண விடக்கூடாது, ஓவர் யூசேஜ் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழியும் போது அதோட அந்த ப்ராசஸோட ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்ததுன்னா தானாகவே சரியாகும். பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரியல்மியோட C35 மொபைல். இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஓல்டு மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து ரியல்மியோட C2 மொபைல். ஸோ அந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனோட லெஃப்ட்டு ரைட்டு 2 எட்ஜ்லேயுமே ரொம்ப டார்க்காக எல்லோ கலரில் வந்து இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் அப்படியே போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 6 monthsல அது பார்த்திங்கன்னா சரியாகிடுச்சு. ஒரு 6 months வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். ஸோ அந்த 6 monthsல பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டும் ரிமூவ் ஆகி போயிடுச்சு. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் டிஸ்பிளே வந்து நான் மொபைலை வாங்கும்போது எந்த அளவு கிளியராக குவாலிட்டியோடு இருந்துச்சோ ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபோட்டோ எடுக்கலை, ஸோ இருந்துச்சுன்னா நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ அதனால் பண்ண முடியல. ஸோ அதனால் மொபைலை வந்து ஓவர் ஹீட் பண்ணிக்காதீங்க, அதாவது ஓவர் யூசேஜ், அதாவது நான் சும்மா கேம் விளையாடிட்டு இருக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணிக்காதீங்க. ஸோ சம்டைம்ஸ் இது கொஞ்சம் நல்லா சரியாகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் வந்து இப்படி கிளியர் ஆனதுனால தான் நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நான் சொன்ன எதுலேயுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை, சரியாகலை அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளேவை வந்து சேஞ்ச் பண்ணுறது தான். இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து டிஸ்பிளே கீழே வந்து சின்னதாக உடஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி உடஞ்சிருக்க டிஸ்பிளேயில் பார்த்திங்கனாலும் இந்த பிரச்சனை வரலாம். எல்லோ கலரில் பிளாக் கலர்லாம் ஸ்பாட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஒரு டைப்பு. இன்னொரு டைப் வந்து உடையாத டிஸ்பிளேலே இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான லாஸ்ட் சொல்யூஷன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2,700லேருந்து 3,000 ரூபாய் வரைக்கும் பே பண்ண வேண்டியிருக்கும் நல்ல ஸ்க்ரீன் போடுறதுக்கு. ஸோ நான் வந்து யாருக்குமே 3,000 ரூபாய் வரைக்கும், அதாவது 3,000 rupees வரைக்கும் நீங்கள் பே பண்ணி ஸ்க்ரீனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 years ஆன மொபைல் அப்படின்னா ஓகே, பிரச்சனை இல்லை. இதுவே நியூ மொபைல் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டு பே பண்ணி வாங்கின மொபைல் இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1 year வரைக்கும் வாரண்டி இருந்துச்சு அப்படின்னா சர்வீஸ் சென்டர் கொண்டு போங்க, அவங்க வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்க. இதுவே 1 or 2 yearsக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதை ஸ்க்ரீனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வேறு மொபைல் வாங்கிட்டு போயிடலாம். அதுவே கொஞ்சம் காஸ்ட் அதிகமான மொபைல் அப்படின்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பேசின இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க, நான் கண்டிப்பாகவே ரீப்ளை பண்ணுறேன், சரியா? ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.